சிந்து பைரவி பிரமோ ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. சிந்து இருந்துட்டு இந்த அளவுக்கு அந்த ஸ்னேகம் ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா சிவா கிட்ட இங்கே பாருங்க, ஸ்னேகம் நடிச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் டாக்டர்ன்றாங்க. எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும். நீங்கள் எதுக்காக இந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? கவலைப்பட்டீங்கன்னா உங்களுடைய உடம்பு தான் கெட்டு போகும். அதனால தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காம நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்றாங்க. அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்க? நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இல்லை, நான் ரொம்ப நம்பிக்கை வச்சேன், ஆனால் என்னுடைய நம்பிக்கை எல்லாமே அந்த ஸ்னேகம் உடைச்சிட்டா அப்படின்றாங்க. டாக்டர், எப்போவும் உனக்காக இருப்பேன், கவலைப்படாது அப்படின்ட்டு ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க. சிந்துவை போயிட்டு சிவா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதை அன்னபூரணி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்பெல்லாம் சிவா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தெரியுது. அதை நினைச்சாலே உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. எப்படியோ அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தால் அது போதுன்றாங்க. அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அது நடந்துருச்சுன்னு நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. எப்பயும் போல அவங்க இதே மாதிரி சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி அதை நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நம்மளுடைய சிந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்னேகாவை பார்த்து பேசணும். ஏன்னா அவளால் தான் நம்ம டாக்டரோடைய நிம்மதி சந்தோஷம் போச்சு. அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு கோவமாக ஸ்னேகா வீட்டுக்கு போகிறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.